ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டான மைசூர் மசாலா வடை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பவுலில் இந்த சின்ன ஒரு கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த பாசிப்பருப்பு அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 4 ஃபுல்லாக இந்த பருப்பு வந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைஸ் வந்து இந்த குட்டி கிளாஸ் அளவு நான் எல்லா பருப்பும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நான் தண்ணியில் வந்து சோக் பண்ண போகிறேன், ஊற வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது. ஸோ இப்போ வந்து நான் இது ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணுறேன். இப்போது வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப பேஸ்ட்டாக மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வந்து கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பேட்டரில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் அதுவும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி போகிறேன். தேவையான அளவு உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதில் வடை வந்து தட்டி போட போகிறேன். லைட் ப்ரௌன் கலராக நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வேறு சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான மைசூர் மசாலா வடை ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.